போதுமா ஏமா? ஏய் இப்போ எத்தனை எத்தனை போப்பு இருக்க போகிறதுக்கு இத்தனையா? ஒரு அளவு வேண்டாமா? வேணும் வேணும். என்ன வேணும்? ஊர்ல ஜாக்கெட் வேணும். ஜாக்கெட்டு இப்போ சும்மாவா தெரிய முடியும் ஜாக்கெட்டு போடாமல்? எத்தனை ஆனால் இவங்க எடுத்து வச்சுட்டாங்க. இங்கே இருங்க, இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது ஒன்றுன்னு எடுத்து வச்சுட்டாங்க. இதுக்கு மேட்சாக நான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்குள்ளே என் மண்டையெல்லாம் காயுது. ஒன்று தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நீ இதுக்கெல்லாம் மேட்சாக நான் எங்கேருந்து எடுக்க? இவங்க பாட்டுக்கு எடுத்து வச்சுட்டாங்க. ஏய் என்ன இன்னும் எத்தனை சேலை எடுத்து வைக்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? 10 நாளுங்க. பால் காய்ச்சி 1, கல்யாணம் 1, வேற 2, இன்னொன்னு 3, சங்கரி வீடு 1, 4. இல்ல பின்ன கடவுளை இது என்னதான் ஐடியாவில் இருக்கிறியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. கட்டின சேலை தான், ஆனா இதெல்லாம் வெயில், அங்க இருக்க வெயிலுக்கு அப்படி நச்சுன்னு நிக்கும். இவர் கட்டின சேலை எந்த சேலையே கட்டாத சேலை இருக்கு. ஏன் கட்டின சேலை எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. வெயிலுக்கு போட்டாக்க அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. இப்போ என்ன வெயிலுக்கு சூப்பரா நிக்குது. அப்புறம் என்ன, அதை வையி இருக்கட்டும், அதை வச்சு அதை எடுத்து. ஏமா எத்தனை சேலமா இருந்துச்சு? ப்ரொமோஷனுக்குலாம் வாங்கின சேலாம் ஒரு நாள் தான் கட்டுற. அப்படியே வீடியோ போட்டுட்டு வச்சுட்டீல, அதெல்லாம் எங்க? அப்படியே தலைமுறையை காமிங்க. இங்க பாருங்க, இம்பூட்டு சேலை இருக்குது. அது அங்கிட்டு அந்த பக்கம் குப்பை மாடு மாதிரி இந்த ரூம்ல இருக்குது. அது வேற விஷயம். இதுவே எங்களுக்கு மடிக்க தெரியாம நாங்க பாட்டு சுருட்டி வச்சிருக்கோம். இங்க இருங்க, நாங்க மடிக்கிறதெல்லாம் இப்படி இருக்கு. அதாவது இது கட்டிட்டு மடிக்கிறது, இது அயன் பண்ணி மடிக்கிறது, இது அயன் பண்ணி இப்படி மடிச்சு வச்சுக்கிறது. தெரியுது. இந்த மடிப்பெல்லாம் அவர்தான். இங்கிட்ட வந்துருங்க. இந்த மடிப்பெல்லாம் வந்து அவர்தான். மடிப்பு எடுத்து கொடுப்பேன், அவர் இஸ்திரி போட்டுருவாரு. கடைசி சுத்து யார் சுத்துறது? அதுவும் அவர்தான். அதுதானமா மெயின். அவர்தான். நம்ம சுத்தின, நான் சுத்தின வல்லல. இதுக்கு எத்தனை யூடியூப் சேனல் நான் பார்த்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் சுத்தின வல்லல பத்தியா? அவர் சுத்தின வல்லல பாருங்க. இங்க ஏய் நல்லா இருக்கிறத ஒன்னே காமிச்சிட்டு நல்லா இல்லத என்னைய காமிக்கிறேன். சுத்தினீங்கன்னு சொன்னேன். எதுவா இருந்தாலும் மோசமா இருக்கிறத நான் சுத்தினீங்கன்னு சொன்னேன். அப்படி இல்ல, நல்லாத்தையும் சுத்தி வச்சிருப்போம். அதாவது மடக்கி வச்சிருக்கோம். சொல்லி கொடுத்தது நான் தான். என்னைக்குமே அப்படித்தான். மலையாளமும் அப்படித்தான். இந்த ஊர்ல வந்த உடனே மலையாளம் சொல்லி கொடுத்தது இவங்கதான். ஆனா இன்னும் இவங்க படிக்கல என்ன மலையாளம். அதாவது குரு எப்படி இருக்குன்னு தேவையில்ல, கத்துக்கிட்ட சிசியா நல்லா இருக்காரா? அதுதான் பாயிண்ட். என்ன அல்ல பின்ன ஊருக்கு சிவப்பு கலர் மாட்டை அவுத்து விட்டுருவாங்களோன்னு யோசனையா இருக்கு. இன்னும் வந்துருங்க, இன்னும் ஒத்த பொருளை உள்ள எடுத்து வைக்கல. எடுத்து வச்சு 1.5 மணி நேரம் ஆச்சு. வெயிட் பண்றீன்னுகிட்டு இந்த கலர் எனக்கு சூட்டே ஆகாதுங்கறாருங்க. இல்லனா இது வாங்கிட்டு வாமா. கட்டவே இல்ல. இதுதான் ஜாக்கெட். இது கட்டல. அந்த கலர் எனக்கு சூட் ஆகுமா? நல்லா இருக்கு. வீடியோ சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கும். ஓகேவா? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கருப்பு அடிக்க மாட்டேன். இதெல்லாம் ஓவர் அல்ல. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகே போதும் வாங்க. ஆனா எனக்கு அமையறதெல்லாம் பச்சைங்க. அங்க இருங்க, அங்க ஒரு பச்சை. இந்த இங்க ஒரு பச்சை. இந்த இங்க ஒரு பச்சை. ஆனா எல்லாமே வேற வேற பச்சைமா. நீ வேறங்கிட்டே. ஆனா எல்லாத்துலயுமே இந்த மஞ்சள் இருக்கு. இது கொஞ்சம். ஆனா இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, இவங்க வந்து பார்டர் பச்சை, மேல பச்சை, அந்த பச்சை கட்டிடுவாங்க. நான் ஒரே பச்சை சட்டையை போட்டுக்கிட்டு திரியணும். இவங்க பின்னாடி இவங்க கலர் கலரா சேலை கட்டுவாங்க. நான் ஒரே பச்சையை போட்டுக்கிட்டு திரியணும். வெயிட், இந்த பச்சையை நான் மாத்திடுறேன். ஓகேங்களா? 2 பச்சை இருக்கு, Black இருக்கு. Black செட் எடுத்து வச்சிட்டீங்க. ஓகே, இது ஒரு சிமெண்ட் கலருக்கு சிமெண்ட் கலர் சட்டை எடுத்து வச்சுக்கோங்க. சிகப்புக்கு சிகப்பு எடுத்து வச்சுக்கோங்க. என்ன முதல்ல வை. நான் சேலையெல்லாம் வச்சிருங்க. நான் அதெல்லாம் சட்டை கிட்டலாம் எடுத்து பார்த்துட்டு தான் நம்ம பேக் பண்ணுவோம். இருங்க, பேக் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். என்ன இங்கே பாருங்க, ஒரு எம்புட்டு ஜாக்கெட் அடிக்கி இங்கே பாருங்க. ஆனா ஒன்று கூட இருக்கிற சேலைக்கு ஜாக்கெட்டு மேட்சிங்கா இல்லை. அது எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் அப்படிதான் அமையும். என்னங்க எனக்கு மேட்சிங்கா சட்டை பாக்குற நேரம் போய் இப்ப ஜாக்கெட் பார்த்துக்கிட்டு இங்க இருங்க. இங்க ஒரு குடிசு நிறைய இங்க இருக்குது. இருந்தாலும் எனக்கு இங்க மேட்சிங்கான சட்டை கிடையாது. இதே மாதிரி ஒரு எத்தனை, ஒரு 500 இருக்குமாமா? 200 ஜாக்கெட் இருக்குங்க. இதுல 200 ஜாக்கெட்ல ஒண்ணு கூட மேட்ச் ஆகல. இப்ப இத்தனை ஜாக்கெட்டையும் விட்டுட்டாங்க. கருப்பு ஜாக்கெட்டை காணமேன்னு உட்காந்து பீரோல ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சொன்னாங்களே கருப்பு ஜாக்கெட், கருப்பு அது ஒண்ணு. அந்த ஒத்த ஜாக்கெட் எடுத்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, ஊர்ல கட்டுற எல்லா சேலைக்கும் யூஸ் ஆகிக்கிறோம்னு தேடுவேன். நல்லா தேடுனாங்க போங்க. ஜாக்கெட்டு இவங்க தேடினது பார்த்தாலும் நானும் இந்த கருப்பு ஜாக்கெட்டை தேடி இதாக போச்சு. கருப்பு ஜாக்கெட்டை காணோம். எங்கே கொண்டு போய் ஒளிச்சு வச்சாங்களோ தெரியல. எதுலையும் எங்கேயும் மடக்கி வைக்கும் போது மாற்றி மடச்சு வச்சுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இல்லாதப்ப எதுக்கையும் மடக்கி வச்சிருக்காங்க போல இருக்கு. மடச்சி எதுலையோ மாற்றி வச்சுட்டாங்க.
எடுத்து போட்டு இவ்வளவு வாங்க என்ன இதெல்லாம் சமக்கிறதா மனுஷன் என்ன இல்ல தெரியாம தான் கேக்குறேன். 2 விசேஷத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு 2 துணி எடுத்துட்டு போனோம். இதுல என்னன்னா ஊர்ல வேற 2-3 செட்டு இருக்குதான். அவங்க இதுவே இவ்வளவு போதுங்க. ஊர்ல 2-3 செட்டு இருக்குதுல்ல, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோம்னா நான் என்னத்த சொல்றது தெரியாம தான் நான் கேக்குறேன். புது வீட்டுக்கு போகல 3 அலமாரி ஒவ்வொரு தடவை ஊருக்கு போகும்போதும் இதெல்லாம் அங்கே வச்சுட்டு வந்துடணும். கொஞ்சம் துணியை வரும்போது ஆளா வரணும், போகும்போது ஆளா வரணும். ஒரு ட்ரிப்பு கூட சொன்ன மாதிரி நடக்கிறதும் இல்ல, போகும்போது ஆளா போன சரித்திரமே கிடையாது. போகும்போது ஒரு லோடு அள்ளிக்கிட்டு தான் போறோம். நம்மதே இவ்வளவு ஜாக்கெட் தச்சிருக்கோமா, இவங்கிட்டே போடுற நேரம் இல்ல. அடிக்காச்சுங்க, அடிக்கிட்டாங்க. அங்க பாருங்க, இதனாலும் பரவாயில்ல, ஊருக்கு போயிட்டு வந்தா நான் அடுக்கணும். அங்க பாருங்க, அது கிடக்குற கடையை பத்திங்களா, ஒரு ஜாக்கெட் தேடின கொடுமைக்கு எடுத்து கீழே போட்டு துமிச்சு வச்சிருக்காங்க. இன்னும் ஊருக்கு போயிட்டு வந்து நான் உட்காந்து அடுக்கிட்டு கிடக்கணும். இருட்டாயிருச்சுன்னா மடிக்க முடியாதுல்ல. இருட்டான நாங்க வெளிச்சத்துல தெரிய மாட்டோம். அதனால உட்காந்துக்கிட்டு இதை ஆட்டம் போட்டுக்கிட்டு திரியிறோம் நாங்களும். எங்கேயோ கருப்பு சட்டையை போட்டுட்டேன், அந்த ஒத்த கருப்பு சட்டை தான் இருக்கு. ஏன் கண்ட 2 கருப்பு சட்டையை தைக்க கூடாதா அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன இப்படி சட்டையில இந்த கருப்பு சட்டை மட்டும் எங்கே போச்சு? இன்னும் தேடணும் விட மாட்டாங்க. இப்ப இந்த அலமாரியையும் வந்து இந்த 2 அலமாரியையும் இப்ப இழுத்து கீழே போட்டுருவாங்க. நாளைக்கு ஊருக்கு போறனால மடிக்க மாட்டாம எடுத்து சொருகி வச்சது. அந்த அலமாரிக்குலாம் சொருகி வச்சிருக்கிறோம். இந்த இதுல எல்லாம் பாத்தீங்களா அள்ளி சொருகி வச்சிருக்கோம். ஊர்ல இருந்து வந்தோம். இது ஃபுல்லா ஜாக்கெட் தான், அம்புட்டி அள்ளி திணிச்சு வச்சிருக்கேன் நானு. இப்ப இந்த ஜாக்கெட் ஃபுல்லா அதுக்கு போகும். பெரிய மண்டை இருங்க, நாங்க கருப்பு ஜாக்கெட்டை தேடிட்டு வந்துடுறோம். இருங்க. இங்க லைட்டு போறதுக்குள்ள, வெளிச்சம் போறதுக்குள்ள நம்ம பேக்கிங் வீடியோ முடிச்சு விடுவோம்னு பார்த்தா தைக்கிற சேச்சி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட செகண்ட் ஹேண்ட் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கு சாந்தா. நமக்கு அவ்வளோ ஓடி இங்க என்னடான்னா செகண்ட் ஹேண்ட் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பேக்கிங் வீடியோ இல்லை. சேச்சி ஒரு காய் பாருங்க. சேச்சியும் சாந்தையும் ஒரே போலத்துல ட்ரெஸ் ஆன் இருக்கீங்க அல்ல? அது சரி, ஓகே. பேக்கிங் ஒரு விதம் முடிஞ்சிச்சு. இன்னும் நிறைய இந்த எனக்கு உண்டான அந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீமு, சோப்பு, இந்த தம்பிகளோட ப்ரஷ் இதுக்கெல்லாம் எடுத்து வைக்கணும். அதுக்குள்ள சேச்சி வந்தாங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கா? அளவினங்க கொடுத்துட்டுண்டோன்னு கமெண்ட் ஆயிருந்தா. அளவினொன்னு கொடுத்துட்டல. எப்ப எந்தாயாலும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு கொடுக்க. பிளவுஸுக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் இருக்கிறதுக்கு எடுத்து வச்சு முடிச்சுட்டு பேசுவோம், சரியா? மழை வெளியில அடிச்சு ஊத்துது. அதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்களா நான் சொன்னா உங்களுக்கு, இது என்னது, நான் போடுற மாய்ஸ்சரைசர் கிரீம். அது எப்படி இருக்கும் காமிங்க. அது எப்படி இருக்கும்? அங்க இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். நான் அங்கேயே காமிச்சிருக்கேனே. இப்படி இருக்கும் பாட்டில். இப்படி திருப்பி எடுக்கிற மாதிரி. இந்த பாட்டில் எனக்கு என்னமோ தெரியலங்க. இது எத்தனை தடவை வாங்கினாலும் இந்த பாட்டில் சேச்சி கேட்பாங்க. 1 2 நான் 3 4 கொடுத்துருக்கேன் சேச்சிக்கு. இருந்தாலும் இதை வாங்கும்போது எதையாவது ஒன்று போட்டு வச்சுக்கலாம்ல. இல்லை ஒரு பொட்டோ ஏதோ ஒன்று போட்டு வச்சுக்கலாம். பார்க்க நல்லா இருக்குன்னு இது தூக்கி போட மாட்டேன் சார். 3 அங்கே வச்சிருக்கிறேன். சாந்தா ஓயாம தூக்கி கொண்டே வண்டியில் போடுங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. எனக்கு என்னமோ இதை போடுறதுக்கு இந்த டிசைனை பார்த்தாலும் போட மனசு வர மாட்டேங்குது. வேற ஒன்றும் இல்லை. இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் எடுத்து இதை உள்ளே வச்சிடுவோம். இது வந்து நம்ம லக்ஷ்மி கிருஷ்ணன் அவர்கள் வந்து நம்ம எங்கே போகும்போது, மலேசியா போகும்போது நமக்கு அது வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. என்ன எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு போங்கயா அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா சாந்தா மேடத்துக்கு யூஸ் பண்ற சன்ஸ்கிரீன். நான் மட்டும் கிடையாது, நீங்களும் யூஸ் பண்ணுவேன். ஊருக்கு போனா யூஸ் பண்ணி, இங்க யூஸ் பண்ண மாட்டேன். ஊருக்கு போனா யூஸ் பண்ணுவேன். இது இன்னொரு சன்ஸ்கிரீன் டாட்டன் கீழே எடுத்து வச்சிருக்கேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சன்ஸ்கிரீன் தீர்ற மாதிரி இருக்கு. அது சன்ஸ்கிரீன் வாங்க மறந்துட்டேன். பத்தியா, நல்ல வேலையா போச்சு, திறந்துருக்குது. அப்போ நிதினு வர்றானா ஊர்ல, அங்கே வந்தோன்னா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கலாம், வெறும் ஓவர் வெயிலா இருக்குமே அப்படின்றதுக்காக. இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து சோப்பு, குளிக்கிற சோப்பு. இது நம்ம இஷ்டம் போல அனுப்பி விட்டுருக்காப்ல ராஜ் டாக்டர் ராஜ் ஹைதராபாத்ல நிறைய இருக்குது. அந்த ஸ்ப்ரே, அந்த ஸ்ப்ரே ஒன்று எடுத்துருக்கிறேன். சரி, அவ்வளவுதான். என்ன பிரஷ், கோல்கட், இதுதான் கோல்கட், பிரஷ், பேஸ்ட், பிரஷ், இது எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து இதுக்குள்ள வச்சு உள்ள வச்சு திணிச்சிடுவோம். அவ்வளவுதான். எனக்கு வந்து சிம்பிளா ஒரு கண்மை, ஒரு லிப்ஸ்டிக், அவங்களுக்கு ஒரு லிப்ஸ்டிக், ஒரு கண்மை எடுத்து வச்சுக்குவாங்க. பவுடர் ஒரு டப்பா, சின்ன டப்பா ஒன்று வாங்கி வச்சுக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா போன ட்ரிப் ஊருக்கு போயிட்டு அங்கே போய் நீ எடு நான் எடுன்னு பவுடரை போட்டு மல்லு கட்டி உருண்டு இதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. வேற மெயினா ஒன்னொன்னு வாங்கியிருக்கேன். என்னன்னா, எங்க அம்மா டீ தூள் கேட்டாங்க. நான் டீ குடிக்க மாட்டேங்க. நான் டீ குடிக்க மாட்டேன். இதை எடுத்து வைங்க, கவர்ல போட்டே வைங்க. ஆமா, நான் டீ குடிக்க மாட்டேன். எங்க அம்மா கேட்டாங்க.
அதனால இந்த டீ தூள் அதுக்குள்ள வச்சிருவோம். பாக்கி இது எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சு பேக் பண்ணிடுவோம். அப்படியே திருப்புமா இங்கிட்டு. நம்மளோட பேக்கிங் வீடியோ இருமா இங்கிட்டு வா. திருப்பிக்கவா? திருப்பலனாலும் சரி திருப்பலனாலும் சரி என்னைய காமிச்சாலும் சரி யாரை காமிச்சாலும் சரின்னு சொல்ல வரையா எல்லாம். ஐயோ கடவுளை, இந்த மூக்கு மேல என்னமா இருக்கு? அரிக்குது, இந்த அரிப்பு அரிக்குது. தெரியாம தான் நானும் கேட்கறேன். உன்னையத்தையும் காமிக்கிறேன். மலையை காமிக்கவாங்க. தெரியுதா? தெரிகிறதா? ஆமா, பக்கத்து வீட்டுல என்னமோ நடக்குது தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது பேக்கிங் வீடியோ முடிஞ்சிருச்சுங்க. ஆமா, பேக்கிங் வீடியோ முடிஞ்சு. இன்னும் இந்த பிரஷ் பேஸ்ட் இதுகளை மட்டும் எடுத்து வச்சுட்டு சின்ன ட்ரெஸ்ஸுகளை எடுத்து வைக்கணும். சின்ன ட்ரெஸ்ஸுகள்லாம் எடுத்து அவனுக்கு ஒரு தனி பேக் கொடுத்து அவன் தூக்கிட்டு வந்துருவான். இதை நான் தூக்கிட்டு வந்துருவேன். சாந்தா மேடம் ஹேண்ட் பேக் தூக்கிட்டு வந்துருவாங்க. அதெல்லாம் அந்த பேக்கெல்லாம் அவங்க யார்ட்டையும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஹேண்ட் பேக்ல சிம்பிள் வேலை. ஒரு கண்மை இருக்கு, ஒரு லிப்ஸ்டிக். கண்மை கூட இருக்காது, லிப்ஸ்டிக் இருக்கும், ஒரு சீப் இருக்கும், வேற என்ன இருக்கு? வேற ஃபேஸ் வாஷ் ஒன்னு எடுத்து வச்சுக்குவாங்க. ஃபேஸ் வாஷ் ஒன்னு இருக்கும், அவ்வளவுதான். ஃபேஸ் வாஷ் ஏன்னா இவங்க இறங்குற இடத்துல எல்லாம் முகத்தை கழுகணும்னு ஃபேஸ் வாஷ் கேட்டாங்கன்னா தேடிக்கிட்டு இதுல தேடிக்கிட்டு இருக்க வேண்டாமே அப்படின்றதுக்காக அதுல போட்டு வச்சிருவோம். பாக்கி வேற ஒண்ணும் எடுத்து வைக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணுமே இல்லைங்க. அப்படியே பண்ண வேண்டியதா. ஒரு துண்டு எடுத்து உள்ள வைக்கணும். அந்த உள்ள ஒரு புது துண்டு எடுத்து உள்ள வச்சுக்கோன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அந்த துண்டு எடுத்து வச்சாச்சு. பாக்கி எல்லாமே பவர் பேங்க், மைக் எடுத்து வைக்கணும். மைக் ஏன்னா இங்கே கல்யாண நேரத்தில் நம்ம எப்படியும் என்னத்தையாச்சும் 1-2 பேசி கல்யாண வேலைகளில் எடுக்கும்போது கொஞ்சம் கூட்டம் கச்சமச்சான்னு இருந்துச்சுன்னா மைக் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் பேக்கிங் வீடியோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ காலையில் தான் வரும். இப்போ சாயந்தரத்தில் எடுத்துருக்குறோம். நாளைக்கு காலையில் உங்களுக்கு வரும். பார்த்துக்கோங்க. நாங்கள் கிளம்பி போகும்போது என்னென்ன எல்லாம் பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் போகிறோம் வர்றோம், என்ன பண்ணுறோன்றதை நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டே போவோம். அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே போய்கிட்டே இருக்கோம். சரிதானே? கண்டிப்பாக ரைட்டு. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, சரி, ரைட். ஆமாம், நீங்களும் பாருங்க. நாங்களும் நாளைக்கு ஊருக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு வீடியோ வரும். அதுக்கப்புறம் அன்னன்னைக்கு நடக்கிற வீடியோக்களை உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிருக்கோம். சரி, எங்களோட சேர்ந்து நீங்களும் ஊருக்கு டிராவல் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகேங்க. பாருங்க, பத்திரமா இருங்க. பாய் பாய்.